அடைய முடியும் என்ற ஒரு நல்ல ஒரு கருத்தை மட்டும் உங்களிடம் மனதில் பதிந்து உங்களை எல்லாம் வாழ்த்தி விடைபெறுவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன். I wish you all for your very very bright and successful future. Thank you very much. All the best. திருமகளே, கடைசங்கத்தின் தமிழ் மகளே, கருப்பாடை தலைமனை புதுமகளாய் கருத்து தமிழில் தமிழ் தேடி சோறு மனம் வாடி துன்பம் இதை உழன்று பிறர்வாட பருவம் ஏறி ஒரு கூற்றுக்கு இறை எனவே மாயும் பல வேடிக்கை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய் வல்லமை தாராயும் இந்த மனிதன் பயிரும் கையில் ஏந்து கொண்டு உற்சாகம் இழந்து இருப்பதை போல் தெரிந்தாலும் மனதளவிலும் வாழ்க்கையை மாற்றும் என்று நமக்கு தெரியாது. அது எந்த உதடுகளில் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று கூட தெரியாது. அது எந்த புத்தகத்திற்குள் மறைந்திருக்கிறது என்று கூட நமக்கு தெரியாது. எவ்வளவு சீக்கிரமாக அந்த சொல் நம்மை வந்து சேர்க்கிறதோ அப்பொழுது வாழ்க்கையில் சில மாற்றங்கள் தொடங்குகிறது. மிக சாதாரணமான நிலையிலே தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்த பேராசிரியர் கனகராஜ் அவர்கள் இன்றைக்கு 24க்கும் மேற்பட்ட கல்வி நிறுவனங்களுக்கு தலைவராக இருந்த ஆயிரக்கணக்கான மாணவர்களை உருவாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கிறார் என்கின்ற சூழ்நிலையில் நான் எல்லாம் அவரை வியந்து பார்ப்பது உண்டு. அப்பொழுது அவர் சொன்னார், அதற்கு பின்னால் இருப்பது உழைப்பு மட்டும்தான் என்கின்ற ஒற்றை வரியில் அவர் பதில் சொல்லிவிட்டு அமர்ந்திருக்கிறார். ஒரு சில கொள்கை பிடிப்புகளோடு நீங்கள் இருந்தால் வாழ்க்கையின் உச்சங்களை அடையலாம் என்று அந்த பெருந்தகை நமக்கு ஒரு ரகசிய வார்த்தையை சொல்லி இருக்கிறார்கள். எப்பொழுதும் நாம் கேட்கக்கூடிய வார்த்தைகள் தான் உழைப்பாளிகளாக இருக்க வேண்டும், கொள்கை பிடிப்பாளர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற சொற்கள் தான். ஆனால் அதை அனுபவித்து வாழ்க்கையின் சிகரங்களை எட்டி இருப்பவர்களுடைய உதடுகள் உச்சரிக்கின்ற பொழுது அதற்கான அடிப்படையில் அதற்கான அந்த மந்திர சொல்லாக அது மாறி இருப்பதை நான் உணர்ந்திருக்கிறேன். இந்த பட்டமளிப்பு விழாவிலே ஒரு சில செய்திகளை உங்களுடைய நினைவுகளுக்கு நான் கொண்டு வருகிறேன். 10th பாஸ் பண்ணும் பொழுது எக்ஸாம் எழுதும் பொழுது நம்ம என்ன சொன்னாங்க, 10th மட்டும் பாஸ் பண்ணிடுற உன் வாழ்க்கையில நீ என்ன வேணா நினைக்கிறியோ அதெல்லாம் ஆகலாம் அப்படிதானே சொன்னாங்க. அதை நம்பிதான் பாஸ் பண்ணோம். அப்புறமா சொன்னாங்க இந்த +2 மட்டும் பாஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோயேன் வாழ்க்கையில நீ என்ன வேணாலும் செய்யலாம்னு சொல்லிட்டு +2 பாஸ் பண்ண வச்சாங்க. அப்புறமா இன்ஜினியரிங் காலேஜ் அப்படின்னு ஜாயின் பண்ணும் பொழுது ஃபர்ஸ்ட் இயர்ல தான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். செகண்ட் இயர் தேர்ட் இயர் வரும் பொழுதெல்லாம் எல்லாரும் பயமுறுத்துற விஷயம் என்னன்னா, இதை மட்டும் நீ பாஸ் பண்ணிட்டேன்னா வாழ்க்கையில என்ன வேணாலும் சாதிச்சிடலாம். ஆனா பாஸ் பண்ணி இன்னைக்கு பட்டமளிப்பு விழாவில தான் தெரியுது இதுக்கு அப்புறமா தான் வாழ்க்கையே இருக்கு, அதை தான் நம்ம எதிர்கொள்ள போறோம். வாழ்க்கை எதிர்கொள்வதற்கான படிநிலைகள் தான் இவை எல்லாம். உங்களுக்கு முன்னால் வாழ்க்கை மிக பரந்த நிலையில் கிடக்கிறது. எல்லாமே நம்ம கிட்ட சொன்னாங்க, நிறைய மார்க் வாங்குற மாதிரி படி, நிறைய மார்க் வாங்குற மாதிரி படிச்சா என்ன நடக்கும், நல்ல வேலை கிடைக்கும். நிறைய மார்க் வாங்க நல்ல வேலை கிடைக்கும், நல்ல வேலை கிடைச்சா நல்லா சம்பாதிக்கலாம். ஆனா கனகராஜ் சார் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனார் சேர்மன். நான் ரொம்ப சாதாரணமான ஸ்டூடெண்ட். அவர் சொன்னது கேட்டீங்க தானே, ஐ எம் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். நான் நினைச்சு பாக்குறேன் நம்ம கணேசன் ஐயா வந்து நிறைய மார்க் வாங்குற மாதிரி படிச்சிருக்காரு. That is August presence. Reflect from